நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள இளங்கோவனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது நாட்டு முக்கிய தலைவர்கள் சிலர், நமது நாட்டின் மேல் அதிக அக்கறை உடையவர்கள், ஒரு நாளைக்கு இரவில் 4-5 மணி நேரம் மட்டுமே தூங்குவார்களாம். அதில் குறிப்பாக நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா இரவு படுக்க 2 மணி ஆயிடுமா. மறுநாள் காலையில் 6:30 மணிக்கு எழுந்திருந்து எப்பவும் போல வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாராம். அவர் வீட்டில் தொலைக்காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லையா. நமது அகில இந்திய வானொலியின் செய்திகளை தவறாமல் கேட்பாராம். மின்னஞ்சல் மூலம் யாராவது ஏதாவது கேட்டால் உடனடியாக மின்னஞ்சல் மூலமே பதில் அனுப்பும் பழக்கமுடையவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. அவரை இழந்தாலும் அவர் சொன்ன கருத்துக்களை மனதில் வைத்து அவையெல்லாம் நிஜமாக நாம் பாடுபடணும். எல்லாருக்கும் இதில் பொறுப்புண்டு. எப்பவும் சமூகம், நாடு, மக்கள் மேலேயே அக்கறை கொண்டவர். ஒரு முறை திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதிக்கு போனப்போ கூட நாமெல்லாம் நம்ம பேரில், நமது குழந்தைகள் பேரில் அர்ச்சனை செய்ய சொல்லுவோம். ஆனால் கலாம் ஐயா இந்தியா என்ற நமது நாட்டின் பேரில் அர்ச்சனை செய்ய சொன்னாராம். என்ன ஒரு ஈடுபாடு, பாசம், அக்கறை! இளங்கோவனையா, நீங்கள் ஒரு கடுமையான உழைப்பாளி. எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்னு தெரியல. எப்போவும் காலையில் எழுந்து உங்கள் வெங்காய வயலுக்கு போயிடுவீங்க. அடி உரம் போட்டிருப்பீங்க. இனி மேலுரம்னா அம்மோனியம் சல்ஃபேட் ஏக்கருக்கு 45 கிலோ, பொட்டாஷ் 60 கிலோ, இவற்றை 5 நாள் இடைவெளியில் 3ஆக பிரித்து போடுங்க. வெங்காயம் கீழே வேர் பகுதியில் உருவாவதற்கு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் இந்த உரங்கள் போடுறது வெங்காயம் நல்லா திரட்சியாக உருவாகவும் கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்கவும் உதவும். இரவு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்து இந்த விவசாய வேலைகளை நல்லபடியாக செய்திருங்க. இரவில் தூங்காதவர்களுக்கு புத்தி மயக்கம், தெளிவின்மை, ஐம்புலன்களிலும் சோர்வு, பயம், படபடப்பு, அக்னி மந்தம், உணவு செரிக்காமல் போகிறது, மலச்சிக்கல், இப்படி நிறைய சிரமங்கள் வரும். அதனால் ராத்திரியில் நல்ல ஆழ்ந்த உறக்கம் வேணும். ராத்திரி படுக்க போகும்போது எப்போவும் அரை வயிறு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தூங்க போகிறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாலேயே திட உணவுகளை எடுத்துடணும். திரவ உணவுன்னா 1 மணி நேரம் முன்னால் எடுத்துடணும். இளம் சூடான பால் குடிக்கலாம். காஃபி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சாக்லேட், ஃபாஸ்ட் ஃபுட், மசாலா கலந்த உணவு வகைகளை தவிர்க்கணும். உண்ணவே கூடாது. ராத்திரியில் பால் குடிக்க விரும்பாதவங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். இவற்றில் இருக்கும் டிரிப்டோஃபான் என்ற வேதிப்பொருள் செரட்டோனின் என்ற ஹார்மோனை தூண்டி மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள உதவுமா. இளங்கோவனையா, உங்களுக்கு பாலும் கிடைக்கும், வாழைப்பழமும் கிடைக்கும். எது பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க. வெங்காயத்துக்கு பொட்டாஷ் கொடுக்க மறந்துடாதீங்க. ராத்திரியில் தூங்கும்போது கூட எந்த திசையில் தலை வச்சு படுக்கலாம்னு சித்தர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. கிழக்கு திசையில் தலை வச்சு படுத்தா உத்தமம். தெற்கில் படுத்தா ஓங்குயிர், ஆயுள் வளருமா. மேற்க தலை வச்சு படுத்தா மத்தியமம், கனவு, அதிர்ச்சி ஏற்படுமா. வடக்கில் வச்சு படுத்தா மரணம்னு சொல்லியிருக்காங்க. நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.